சனி பெயர்ச்சியில ஆகக்கூடிய சிறப்பு பலன் தான் பார்க்குறோங்க சார். அதில ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசிகள் இருக்கு? இந்த வருஷமே குரு பயிற்சியும் வரப்போகுது, ராகுகேது பயிற்சியும் வரப்போகுது. அதில் ரொம்ப அதிக வருடங்கள் பயணிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி. அப்போ இது ஒரு இது வந்து ரேங்க் அடிப்படையில நம்ம பார்க்கலாங்க சார். முதல்ல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி எதுவா இருக்குங்க சார்? சனி பகவான் பார்த்தீங்கன்னா, நிறைய ராசிக்கு ராஜயோகம் கொடுத்துருக்காரு. அந்த 6ஆம் இடத்த கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா, மகர ராசி. 2025லேருந்து 27 வரைக்கும் இந்த காகத்துக்கு உணவு இட இந்த மகர ராசி ஜெயிச்சிருங்கிறது மாற்றுக்கருத்து இல்லைங்க. 5ஆம் இடத்தை பிடிக்கும் ராசி எதுங்க சார்? அது விருச்சக ராசியாக இருக்கார். இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எதுங்க சார்? இந்த கடகராசின்னு ஒன்று அந்த தான் இந்த ராஜயோகத்தை 4ஆம் இடத்தை பிடிக்க போகிற ராசி. இது இந்த 2025 சனி பயிற்சியில் ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷப்பட போகிற ராசி இந்த கடகராசி. திருமணம், சொத்து சுகங்கள், வேலை வாய்ப்புகள், அரசு உத்தியோகங்கள், பொருளாதார சிக்கல்லேருந்து மீண்டு வர்றது, வீடு, இடம், சொத்து அனைத்துமே கிடைக்க போகிறது இந்த கடகராசிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எதுங்க சார்? அது பிடிக்க போகிற ராஜயோகத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு கொடுக்குறார். இந்த மிதுன ராசி தான் 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எந்த ராசிங்க? சனி பகவானில் 2ஆம் இடம் பிடிக்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க. சனி பகவான் உச்சம் பெறும் ராசிங்கிறது இதுதான். வெளிநாடு வளர்ச்சிக்கு வாய்ப்பு உண்டு, வெளிநாடு இருக்கிறவங்க இந்தியா வர வாய்ப்பு உண்டு. அப்போ ரெண்டுமே நடக்கும். புது பிஸ்னஸ் தைரியமாக பண்ணலாம் இந்த துலாம் ராசி. சனி பகவான் தரும் ராஜயோகத்தில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எது? அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் சிறப்பு பலன்கள் கிடைக்குங்க சார்? இந்த 2025 முதல் இடத்த ஒரு ராசி கொடுக்க போகுதுங்க. அது இந்த ரிஷப ராசிங்க. ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பெயர்ச்சியில் ஆகக்கூடிய சிறப்பு பலன் தான் பார்க்குறோங்க சார். அதில் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன ராசிகள் இருக்கு, எத்தனை ராசிகள் அந்த லிஸ்ட்ல வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். முதல்ல ராஜயோகம்னா எந்த வகையான யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்போ இந்த 2025 சனி பயிற்சிங்கிறது நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. உலக அளவிலும் சரி, மக்கள் அளவிலும் சரி. சனி பகவான் நீதிமான்ங்க. அவர் எல்லாத்துக்கும் சமமாக பகிர்ந்தான் கொடுக்க போகிறார். 6 ராசிகள் மிகுந்த வளர்ச்சி, அது ராஜயோகமாக இருக்கிறது. 6 ராசி கவனமாக இருக்க போகுது. இப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த 6 ராசியின் ராஜயோகம் பெறுகிறது. ஒவ்வொரு தன்மைகளும் தொழிலாக, பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக இது மாதிரி வளர்ச்சிகள் கொடுப்பார். அது அந்த உள்ள தன்மையில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் இந்த சமமாக பிரித்து கொடுக்குறேன்னா, அப்போ தான் சமநிலைப்படும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். இந்த வருடம் ஏன் பார்க்கணும், அதுவும் குறிப்பாக சனியை பார்க்கணும்னா, இந்த வருஷமே குரு பயிற்சியும் வரப்போகுது, ராகுகேது பயிற்சியும் வரப்போகுது. அதில் ரொம்ப அதிக வருடங்கள் பயணிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி. அப்போ இது ஒரு அச்சாணியாக, அஸ்திவாரமாக இருக்க போகிறது. ஒரு 6 ராசி இருக்குதுங்க, டாப் மோஸ்ட்டாக இருக்கும். இது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணணுமோ அனைத்துமே பண்ணிக்கலாம். திருமணமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், வீடு சொத்தாக இருக்கலாம். எதெல்லாம் தவற விட்டாங்களோ அனைத்துமே கிடைக்கும். அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை, மனதுக்கு பிடித்த கணவன் மனைவி, சொத்து சோகல், எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற குழந்தைகள், இந்த மாதிரி அள்ளி கொடுக்க போகிறதுங்கிறது மாற்றுக்கருத்தில். இது கோடீஸ்வர யோகம் கூட சொல்லலாம். ராஜயோகத்தில் பொருளாதார விருத்தியில் பல மாற்றங்கள் நடக்க போகுது. அதற்கு இந்த சனி பகவான் உதவியாக இருக்காருங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். இதில் ஒரு சில ராசிகள் எங்கெங்கே இருந்தால் யோகத்தை கொடுப்பார், அது பொதுவாக சொல்லிடலாம். ஏன்னா அவங்களுக்கு இதாக இருக்கும். பொதுவாக அவங்க ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ 3, 5, 6, அப்புறம் 9, 10, 11 இந்த ஸ்தானத்தில் இருந்து ரொம்ப வலுவாக இருக்கும். இப்போ இதுதான் அவங்க என்னென்ன பண்ண போகிறாருங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். சார், இப்போ இது வந்து ரேங்க் அடிப்படையில் நம்ம பார்க்கலாங்க சார். முதல்ல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி எதுவாக இருக்குங்க சார்? அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்குங்க சார்? இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ராஜயோகம் கொடுத்துருக்காரு. அந்த 6ஆம் இடத்த கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா மகர ராசி. 2025லேருந்து 27 வரைக்கும் இந்த 6ஆம் இடங்கிறது நிறைய வளர்ச்சிகள். இதில் பொதுவாக அவங்களுக்கு முதல்ல சொல்லப்படுது திருமண யோகங்க. திருமணம் உறுதியாக நடக்கிற ராசியில் இந்த மகர ராசி. இதில் ராகுகேது 2ஆம் இடத்துல இருக்கானா, ராகுகேது பரிகாரம் மட்டும் ஒன்று செய்ய வேண்டி வரும். ஆனால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிற விஷயம் உறுதியாக உண்டு. இதில் பொதுவாகவே இவங்க தொழில் யோகம், இவங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த வேலை இருக்கா இல்லையா, வேலை நிச்சயமற்ற தன்மைகளாக இருக்குது. இப்போ தொழிலில் வளர்ச்சி பெறுகிற ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசி சனி பகவான் இன்னொன்று கொடுக்க போகிறாரு, ரொம்ப விருத்தியாக இருக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு எப்போதாங்க வளர்ச்சி வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லை, தடை ஏற்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இதுக்கு இந்த 10ஆம் இடத்த வேற குரு பகவான் வேற பார்க்க போகிறாரு, சனி பகவான் வேற நல்ல ஸ்தானத்தை பார்க்குறாங்க.
இன்வெஸ்ட்மெண்ட் பணமெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆக போகுது இந்த இது. இந்த இடம், வீடு, சொத்துல ஆல்ரெடி நெறைய பேர் கட்டிட்டு பாதி பிரச்சனைகள் தடை ஏற்பட்டிருக்கும். அடுத்தது பண்ணலாமா? வேண்டாமான்னு ஒரு சிலர் பண்ண ஆரம்பிச்சு இந்த தடைகள் எல்லாம் ஒரு நல்ல விடை கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் என்ன பண்ண போறார்ன்னா, உறுதியாக சொத்து அமையும். வளர்ச்சி உண்டு. வண்டி வாகனம் உண்டு. ஈவி வெஹிக்கிள் வரைக்கும் போகக்கூடிய உண்டு. குழந்தை பிறப்புக்காக நெறைய பேர் குழந்தை இருக்கா? இல்லையா? அதற்காக ட்ரை பண்ணிட்டு ரொம்ப இது இருந்தாங்க. குழந்தை பிறப்பு தானாக வரப்போகுது. மருத்துவ செலவு குறைகிறதுல இந்த மகர ராசிக்கு மகத்தானது. ஏன் அப்படின்னா, நெறைய மருத்துவ செலவு பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு மருத்துவ செலவு, சொந்த பந்தம், அம்மா, அப்பாவுக்கு பல செலவு. அதில குறிப்பா தாய்க்கு மருத்துவ செலவு பார்த்து வருத்தப்பட்டது இந்த மகர ராசி. இப்ப அந்த மருத்துவ செலவு குறையிறதுங்கிறது மிகுந்த யோகம். இவங்களுக்கு இன்சூரன்ஸ் வகை இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. இவங்க இருந்தாலும் இன்னும் டெவலப் பண்றதுக்கு ஒரு சில பரிகாரம் குடுப்போம். எதற்குன்னா, இவங்களுக்கு இந்த அன்னதானம் குடுக்கிறது, சனீஸ்வர வழிபாடு பண்ணிக்கிட்டா இன்னும் இதா இருக்கும். காகத்துக்கு உணவை இட இந்த மகர ராசி ஜெயிச்சிருங்கிறது மாற்று கருத்து இல்லைங்க. சனி பகவான் தரும் இந்த ராஜயோகத்தில் 5ஆம் இடத்தை பிடிக்கும் ம். ராசி எதுங்க சார்? அவங்களுக்கு எந்த மாரி பலன்கள் ம். கிடைக்கும்? இப்ப அந்த 5ஆம் இடத்துல ராஜயோகம் பெறப்போற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விருச்சக ராசியா இருக்காரு. இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அர்த்தாஷ்ட சனியில பல இன்னல்கள் அனுபவிச்சுட்டாங்க. தாயின் உடல்நிலையா இருக்கலாம், கருத்து வேறுபாடா இருக்கலாம், சொத்து சுகங்களா இருக்கலாம், திருமண தடைகள் வரைக்கும் பலத அனுபவிச்சுட்டாங்க. இப்ப ராஜயோகம் பெறப்போறார் என்பது மாற்று கருத்து அல்ல. இந்த சனிப்பெயர்ச்சி மிகுந்த யோகம் இந்த விருச்சக ராசிக்கு ஒன்று. ஏன் இந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, சனி பார்வை இல்லை முதல்ல. சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாரோ, அதெல்லாம் வளர்ச்சிய குடுக்க போறார். இவருக்கு 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்த பார்க்க போறார். இவருக்கு முதலில் உறவில் திருமணம், இல்ல விரும்பிய பெண் திருமணம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமையுது விருச்சிக ராசிக்கு. 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்த பார்க்க போறார் அங்க. அப்ப மனதுக்கு பிடித்தது. வேலை சம்பந்தப்பட்ட நெறைய மாற்றங்கள், நெறைய தொந்தரவுகள் இருந்தது. தொந்தரவுகள்லாம் போயி நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை, சம்பளம் உயர்வு. ரொம்ப நாள் கேட்பாங்க. சம்பளம் உயருமா? இல்லையா? அப்ப வேலை கஷ்டங்கள்லாம் குறைந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு உறுதியாக ஒன்று. இது முக்கியமானது. குழந்தைகளால் ஆதாயம். குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுல பல இன்னல்கள் அனுபவிச்சாங்க. உடல் உபாதைகள் அந்த மாரி. மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையிறது இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியில இன்னொரு பிளஸ் என்னன்னா, சனி 10ஆம் இடத்த பார்த்து மட்டுப்படுத்திக்கிட்டே இருந்தார். 4ஆம் இடத்துலருந்து. அப்ப தொழில் பண்றது ஏற்றம் இறக்கங்கள். இப்ப 10ஆம் இடத்த சனி பார்க்காம விலகி சென்றதுனால, தொழில் அபிரிதமான வெற்றி. நெறைய டெவலப் பண்ண போறாங்க. லாபங்கள் சிறுக சிறுக சேரப்போகிறது இந்த ராசி தன்மை. அப்ப திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் குடுக்க போறது இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி ஒரு சில பரிகாரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் வளர்ச்சியா இருக்கும். எதற்கு இந்த பரிகாரம் அப்படின்னா, பொதுவா சனீஸ்வரருக்கு உண்டான பரிகாரம் பண்ணிக்கிறது தப்பில்ல. அதுக்கு இவங்க பொதுவாவே சனீஸ்வரருக்கு என்ன பண்ணா, அன்னதானம் குடுக்கிறதா. உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் தான் மெயினான பரிகாரம் இவங்களுக்கு. 2வது இவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் தேவைப்படுது. எதற்குன்னா, கடவுள் வழிபாடு. துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை தான். துர்க்கை அம்மன் அது சனீஸ்வரர் சம்மந்தம் இல்லைனா கூட, சுகஸ்தானத்தில இருக்கிறனால 10ஆம் இடத்துல இருக்கிற கேது துர்க்கை அம்மன் வழிபாடு, புற்றுக்கோயில் வழிபாடு மட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் பண்ண உறுதியா இவங்களுக்கு நினைச்சது அனைத்துமே எந்த தங்கு தடையின்றி கிடைக்கும். அதுதான் இவங்களுக்கு. இந்த ஒரு பரிகாரத்த செஞ்சு வாழ்வில் உச்சம் பெற்றவங்க பல பேர் அதுல இந்த விருச்சிக ராசி பெறப்போறாங்க. சனி பகவான் தரும் ம். ராஜயோகத்தில் 4ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எதுங்க சார்? இப்ப இந்த கடகராசின்னு ஒண்ணு. தான் இந்த ராஜயோகத்தின் 4ஆம் இடத்த பிடிக்க போகிற ராசி. இது இந்த 2025 சனி பயிற்சியில ஒரு விதத்துல ரொம்ப சந்தோஷப்படப்படுற ராசி இந்த கடகராசி. ஏன் இந்த கடகராசினா, ஃபர்ஸ்ட்டு அஷ்டமத்து சனி விலகுது. அஷ்டம சனி விலகுது 4ஆம் இடம் குடுத்துருக்காங்கன்னு இல்ல. நெறைய கிரக சேர்க்கை எல்லாம் சேர்த்து தான் சொல்றோம். முதல்ல இவங்களுக்கு திருமணம். ஏன்னா, இவங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருந்து திருமண தடைகள், பொருளாதார சிக்கல்கள், சின்ன சின்ன அவமானங்கள் வயதுக்கு தகுந்த மாரி மாறுது. கொஞ்சம் அரவுண்ட் 50 பக்கம் இருக்கிறவங்கலாம் கடன் பிரச்சனை, குழந்தைகளால் அவமானம் இதெல்லாம் பலது ஏற்பட்டாங்க. இப்ப ப்ளஸ்ஸ மட்டும் பார்ப்போம். முதல்ல திருமணம் என்றது உறுதியாகிறது. ஏன்னா 7க்குரியவர் 9ல் போய் பாக்கியஸ்தானத்துல வந்துட்டாருங்க. திருமணம் என்ற பாக்கியம் உறுதியாகிறது. சொத்து சோகங்கள், இந்த பூர்வீக சொத்து, அந்த சொத்துல பல பிரச்சனை இது. சொத்து சோகங்கள் உறுதியாக கிடைக்கிற தன்மை வந்தாச்சு. இவங்களுக்கு உடல் உபாதைகள், பல உபாதைகள். நுரையீரல் சம்மந்தப்பட்டது, இந்த கால் சம்மந்தப்பட்டது, இந்த கால் விரல்கள்லாம் பல பாதிப்பு. அத்தனையும் விலகி, உடல் உபாதைகள் மீண்டு வரப்போகுது நிச்சயம் அப்படின்னு சொல்லிறலாம். இந்த கடகராசிக்கு இன்னும் சனி பகவான் இன்னொரு யோகத்த செய்கிறார். அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நினைத்த வீடு அமையப் போகுது. அதுதாங்க அது. ஏன்னா, இந்த சனி பகவான் பாக்கியத்துல வரும்பொழுது, அவங்க அந்த 4ஆம் வீடு அப்படிங்கிற ஒரு பாவத்த பார்க்கல.
அந்த பார்க்காத போதே நிறைந்த யோகத்த குடுப்பார். குரு பகவான் பார்க்க போறார். இடம், சொத்து, அப்புறம் உடல் சம்மந்தப்பட்ட அனைத்திலும் வளர்ச்சி கொடுக்கப் போகிறது. வெளிநாடு வகைகள்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு இப்ப வெளிநாடு வாய்ப்புகள் அமோகமா இருக்கு. அரசு வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இத்தன விஷயத்த இந்த கடகராசி. ஏன்னா முதல்ல அத்தனையுமே தடை செஞ்சுட்டு இருந்தார். இப்ப கேட் ஓப்பன் பண்ணி விட்டு இந்த கடகராசிக்கு சனி பகவான் அவ்வளவும் குடுக்க போறாரு. இறுதியா பார்த்தீங்கன்னா, திருமணம், சொத்து சுகங்கள், வேலை வாய்ப்புகள், அரசு உத்தியோகங்கள், பொருளாதார சிக்கல்லேருந்து மீண்டு வர்றது, வீடு, இடம், சொத்து அனைத்துமே கிடைக்கப் போறது இந்த கடகராசிங்கிறது மாற்று கருத்து இல்ல. சிரமம் தரும் ராஜயோகத்தில் ம். 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எதுங்க சார்? இப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது பிடிக்க ராஜயோகத்தில பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு குடுக்குறார். இந்த மிதுன ராசி தான் ரொம்ப ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சனி பகவான் தொந்தரவு இல்லைங்கிறீங்க, குரு பகவான் யோகங்கிறீங்க. ஏங்க நடக்கல? இப்பதாங்க நடக்க போகுது. கர்மஸ்தானத்தில உங்க ராசிக்கு கர்மஸ்தானத்தில சனி பகவான் வந்த உடனே, உங்களுக்கு நடக்க வேண்டிய கர்ம காரியங்கள் சம்மந்தப்பட்ட கர்மம் நல்ல விஷயம் உண்டு. நன்விலை கர்மா அனைத்தும் நடக்கப் போகுது இந்த மிதுன ராசிக்கு. இதுல குறிப்பா இவங்களுக்கு என்னன்னா, உத்தியோகம் சம்மந்தப்பட்டதா. இவங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சு வேலையில அங்கீகாரம் இல்லாமல் தத்தளித்தது இந்த மிதுன ராசி. கடின உழைப்பு செஞ்சிருப்பாங்க, அங்கீகாரம் இல்ல. இவங்க இத மத்தவங்க பேர் பெனிஃபிட் வாங்கிட்டு போனாங்க. இது 1. 2வது ஹெல்த் வைஸ் மாறி, மாறி, மாறி தொந்தரவு மருத்துவமனைக்கு பாதி டாக்டர் ஆனது இந்த மிதுன ராசி. ஏன் அப்படின்னா, மருத்துவம் சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதிக்கும் அத்தனையும் டாக்டர் பண்ணிட்டாங்க. குறிப்பா கால் சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது. இதுல இந்த பிரஷர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இத்தனை தொந்தரவு குடுத்தது. மத்த விஷயங்கள் அவங்க தசாபுத்தி அடிப்படையில வந்திருக்குது. இந்த விஷயங்கள் இத்தனை வந்திருக்கு இல்லையா? இது எல்லாமே சரியாக போகுது. வியாதிகள் க்யூர் ஆக போறது மாற்று கருத்து இல்ல. திருமணம். இந்த திருமணத்துக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இவங்க ஓகேன்னு சொன்னா, அவங்க விலகுச்சு. அவங்க இல்ல மாறி, மாறி இந்த திருமணம் தடை ஏற்பட்டுட்டே இருந்தது. திருமண தடை விலகுவதில் இது முதலிடமா இருக்கு. அப்ப மிதுனராசிக்கு இந்த சனி பகவான் திருமண யோகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா. ஏன்னா கர்மகாரகன் தன் 10ஆம் பார்வையை 7ஆம் வீட்ட பார்க்க போறார். உங்க ராசியில குரு பகவானும், சனி பகவானும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கும்போது, சம்பவம் நிச்சயம். சனி பகவான் நீதிமான் இல்லையா? தடுத்தத குடுக்க போறார். குரு பகவான் சம்பவத்த உறுதி பண்றார். அப்ப அந்த விஷயத்துல உறுதியா கொண்டு இவங்க வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் போலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுல யோகங்கள். குழந்தை பிறப்பு தத்தளித்தது மிதுன ராசி. இப்ப மிதுன ராசி குழந்தை பிறப்பு உறுதி அப்படின்னு உறுதியா சொல்லலாம். மாற்று கருத்துல ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, 12ஆம் இடத்தையும் 7ஆம் வீட்டையும் இது பண்றனால ஒரு பரிகாரம் தேவைப்படுது. அது சனி பகவானோட சனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி சனிக்கிழமை, சனிக்கிழமை எந்த ஒரு கோயிலா இருக்கலாம் போயிட்டு வரலாம். தனுசுங்கிற வீட்ட பார்க்குறார். ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் இந்த 2025 டூ 2027 நடக்கிற இந்த சனி பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடியது மிதுன ராசியா இருக்குங்கிறது உறுதியா சொல்லலாம். சனி பகவான் தரும் ராஜயோகத்தில் 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எந்த ம். ராசிங்க? இப்ப சனி பகவான்ல 2ஆம் இடம் பிடிக்க போற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிங்க. சனி பகவான் உச்சம் பெறும் ராசிங்கிறது இதுதான். இந்த 2ஆம் இடத்துல ஏன் பிடிக்கிறார்ன்னா, இத்தன நாளாக சனி பகவான் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்திருந்தாரு. இப்ப 6ஆம் இடத்துக்கு போறார். முதல்ல எதிரிகள் விலகுவார்கள். தொந்தரவுகள், தொல்லைகள் விலகப் போகிறது. குரு பகவான் வேற பார்வை செலுத்தப் போறார். வளர்ச்சி நிச்சயம் இந்த துலாம் ராசிக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பொருளாதார யோகம் தாங்க. தன யோகம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது. பொருளாதாரத்தில பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா தடைபட்டுட்டு இருந்த இவங்களுக்கு பணம் வருகிற வழிகள் வெவ்வேறு வழியில வரும். வேலைக்கு போய் வரும். ஒரு சில பிசினஸ்ல வருவாங்க. பூர்வீக சொத்துக்களாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கணவனா இருந்தா மனைவி. அவங்க வேலைக்கு போய் வரதா இருக்கும். அப்புறம் இந்த இடம், சொத்து ஒண்ணு விப்பாங்க. அது பெரிய தொகையா இருக்கும். ஷேர் மார்க்கெட் யோகம். அப்ப பணம் வரும் வழிகள் பல்வேறு வகையில் இருக்குது. சரி. இப்ப திருமணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு குரு பார்வை வந்தாச்சு. திருமணம் உறுதியா நடக்கும். இவங்களுக்கு சனி பகவான் அது திருமணத்த குடுக்க காத்திருக்காருன்னே சொல்லலாம். அப்ப திருமண தடை விலகுது. எதிரிகள் தொந்தரவு பிரச்சனை விலகுதே வருது. 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன். 3ஆம் இடத்த குருவும் பார்த்து, சனியும் பார்க்குது. நல்வாய்ப்பா தேடி வருது. இடமாற்றம் ஒன்று அது நல்லா இருக்கும். சொத்து சுகம் சேர்க்கிறதுக்கு துலாம் ராசிக்கு யோகங்க. இவங்களுக்கு சொத்து சுகங்கள் வரும். அது டாக்குமெண்ட் மட்டும் ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். டாக்குமெண்ட் கரெக்டான. டாக்குமெண்ட் வேலை உறுதியா நடக்க போகுது. அரசு லோன் வகைகள்லாம் ட்ரை பண்ணா லோன் உண்டு. ஆனா வேணுமான்னு பார்த்துக்கணும். இவங்களோட தந்தை, தந்தைக்காக நிறைய செலவுகள் செஞ்சிருப்பாங்க. அது மாறி இப்போ உறுதியா நல்லபடியா வரப்போகுது. வெளிநாடு வளர்ச்சிக்கு வாய்ப்புண்டு. வெளிநாடு இருக்கிறவங்க இந்தியா வர வாய்ப்பு உண்டு. அப்ப 2மே நடக்கும். புது பிசினஸ் தைரியமா பண்ணலாம் இந்த துலாம் ராசி. சனி பகவான் தரும் ராஜயோகத்தில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ராசி எது? அவங்களுக்கு எந்த மாரிலாம் சிறப்பு பலன்கள் கிடைக்குங்க சார்? இப்ப சனி பகவான்
இந்த 2025ல முதல் இடத்த ஒரு ராசிக்கு குடுக்க போதுங்க. அது இந்த ரிஷப ராசிங்க. ஏன் இவ்வளோ இதா சொல்றேன்னா, இவங்களுக்கு இத்தன நாளாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்னும் சூப்பரா குடுக்க போறார். முதல் இவங்க குரு பகவான் இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்த போறார். ஃபர்ஸ்ட் பிளஸ். 2வது சனி பகவான் இவங்களுக்கு 11ஆம் இடத்த வருகிறார். சனி பகவான் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9, 10க்குரியவர் 11 இருக்கிறனால, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம கருமாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகப் போகுது. அப்ப கோயில் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் உண்டு. இவங்களுக்கு எதெல்லாம் ஆசைப்படும் அத்தனையும் கிடைக்கும். அப்ப அந்த ஆசைப்படுறது அனைத்துமே நல்ல விஷயமா பண்ணா உறுதியா கிடைக்குங்கிறது சனியும், குருவும் தடையில்லாம குடுக்கப் போறார். ஃபர்ஸ்ட் விஷயங்க தொழில் யோகம். ராஜயோக பதவினா தொழில் தான். ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் பண்ணத படிப்படியா மேல போய் அப்படியே வளர்ச்சி பெறப் போகிறார். இவங்களுக்கு 2 தொழில் 2 வித வருமானம் வருகிறது உண்டு. நகை, பணம் இதன் மூலம் ஆதாயம். இப்ப பணம் நகை வாங்குறது, பணம் வாங்குறது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு. இத்தன நாளா வியாதிய பத்தி பேசிட்டு இப்ப குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடக்கப் போகிறது. வேலை அப்படிங்கிற ப்ரமோஷன் உண்டு. சம்பள உயர்வு உறுதியா உண்டு. இப்ப நீங்க ட்ரை பண்ணா சம்பளம் கிடைக்குமா? உறுதியா கிடைக்கும். இந்த திருமணம் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு போன டைமே திருமணம் நடந்துருச்சு. ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தட்டி தட்டி போனவங்களுக்கு இப்போது திருமணம் நடக்கப் போகுது மாற்று கருத்துல. சொத்து வாங்க ரெடி ஆயிக்கணும். சொத்து, இடம் இதெல்லாம் உங்களுக்கு உறுதியா உண்டு. மாணவர்களுக்கு தாங்க இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி இருக்க மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ தயவுசெய்து அட்டெண்ட் பண்ணிருங்க. சார் அரியர் இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணுங்க. அரியர் கிளியர் பண்ற யோகம் உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா உறுதியா உண்டு. உங்களுக்கு மேல் மாடி கட்டுற யோகம், வாடகை வருமானம் வரும். இடம் இல்லாதவங்களுக்கு இடம் அமையும். வீடு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வீடு அமையும். வீடு ஆல்ரெடி இருக்கும். வாடகை வருமானம் வரும். ஆக மொத்தம் உபரி வருமானம் உண்டு. இன்சூரன்ஸ் யோகம் இந்த ரிஷபராசிக்கு மாற்று கருத்தே கிடையாது. இவங்களுக்கு பொதுவா பரிகாரம் தேவையில்லை. இருந்தாலும் பரிகாரம் தேவை. ஒரே ஒரு டைம் மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்தா, வளர்ச்சியின் உச்சம் இந்த ரிஷபராசி இந்த 2025, 27 வரைக்குமே. சனி பகவான் தரும் ராஜயோகத்தில 6 ராசிகள பத்தி முழுமையா பார்த்தோம் ம். சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.